வடமதுரை பேரூர் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா 19/4/2025 இன்று வடமதுரை பேரூர் திமுக செயலாளர் திரு எஸ். கணேசன் அவர்கள் தலைமையில் வடமதுரை பேருந்து நிறுத்தத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு எஸ். காந்திராஜன் அவர்கள் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், சர்பத், தர்பூசணி, ஆரஞ்சு, ஆப்பிள், முலாம்பழம், வெள்ளரி பழம், வாழைப்பழம், மாம்பழம் வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது வடமதுரை பேரூராட்சிக்கு தேவையான அனைத்து திட்டங்களும், முக்கியமாக பஸ் நிறுத்தத்தில் பயணிகள் நிழல் குடை அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் வடமதுரை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப்பையன், கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாண்டி, அயலூர் பேரூர் கழக செயலாளர் கருப்பன், வடமதுரை பேரூர் கழக அவைத்தலைவர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் முரளிராஜன், துணை செயலாளர் வீரமணி, அழகுமலை, தேன்மொழி, கவுன்சிலர்கள் கார்த்திகேயன், விஜயா, வேல்முருகன், மகேஸ்வரி, சவுந்தரராஜ், சசிகுமார் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் நமது ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அவர்களும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் உரையாற்றணும். இது பேரூர் கழகத்தின் நிகழ்ச்சி. அதனால இந்த காலையில 9 மணிலிருந்து எல்லாம் மகளிர்ல வெயிட் பண்றாங்க. நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பேரூர் கழகத்தின் சார்பில் நம்ம பேசிக்கலாம். ஒன்றிய கழகத்தின் மரியாதைக்குரிய செயலாளர் அருமையண்ணன் குரு சுப்பையன் அவர்கள் உரையாற்றுவார். பத்திரிகை துறை, ஊடகத்துறை சேர்ந்தவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வருஷத்தோடு இது நடக்கும்னு சொன்னா கூட அந்த வருஷம் அவர் தொடர்ந்து நடத்துகிறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டு வாழ்த்துக்கள். ஏன்னு சொன்னால் இப்போ வர்றாங்க, கிராமத்திலிருந்து வர்றாங்க, ஒருங்கிணைந்து மரமாக இருக்கு. இந்த குடிநீர் தண்ணிக்குன்னா ஒரு கடையில் வைக்கணும். இது வேணும்னா இங்கே மோல் கொடுக்குறாங்க. எனவே அந்த வகையில் ஒரு நல்ல காரியத்தை செய்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக இறைவன் எல்லா வகையிலும் ஒரு நல்ல அருளை தருவார் என்ற வகையில் அவருக்கு ஆண்டவன் நல்ல அருளை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் அல்ல, இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவருடைய கட்டளையே வெயில் காலத்திலே எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீர்மோர் வைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் வைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றாங்க. அதே போல் நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர்களான ஐக்கியவர்களும் சட்டவாணிகளும் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லாருக்குமே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வீட்டை எல்லோருக்கும் மகிழ்ச்சி, எல்லோரும் இணைந்து செய்வதற்கின்ற உங்களுக்கு அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு அதிக நேரம் பேச வேண்டும், குடும்பம் வெயில் நேரம். அதனால் இந்த வரம்போது நகர்த்தப்பட்டாவது நம்ம திமுக ஆட்சி வரும்போது இந்த குளங்கள் பொதுமக்கள் சாயங்காலம் சுத்தமாக நடத்துகிறோம், சுத்தமாக வந்துடுவோம். ஒரு 3 கோடி ரூபாய் செலவழித்து 4 ரூபாய் செலவழித்து அந்த கரையெல்லாம் பலப்படுத்தி அந்த கரையெல்லாம் அளவு கொடுத்து லைட் கொடுத்து இன்றைக்கு நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் சொன்னால் அதிசயம் இருந்தது. அதையெல்லாம் தடுக்கிறதுக்காக அப்போ தண்ணி கழிவுகள்லாம் உள்ளக்கூடாது, போனதுல தனியாக பிரச்சனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனவே அந்த வகையில் ஒரு 4 கோடி செலவு செஞ்சு இந்த நகர மக்களுக்காக அதை நாங்கள் செய்த முதல் காரியம். ரெண்டாவது, கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு ஒழுங்கான ஆஃபீஸ் கிடையாது. இப்போ அதை 1.5 கோடி ரூபாய் இந்த வருஷம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம பெருமாள் கோயில் முன்னாடி இந்த குழந்தை கொஞ்சம் பெருமாள் கோயில் கொடுக்கணும் பெருமாள் கோயில் முன்னாடி பஞ்சாயத்து அரசு பெருமாள் கோயில் முன்னாடி அந்த இருக்கிற இடத்துல அங்கதான் கட்டணும். எனவே இந்த 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கு. அது நல்லபடியாக கட்டி, எனவே தலைவர்லாம் இவ்வளவு தூரம் சர்வீஸ் மோகலாம் நீர்மோர் கொடுத்து அவர் வகையில் உட்காந்துருக்காங்க. அதனால அவருக்கு ஒரு ஏசி இருக்கணும், ஈஓக்கு ஒரு ஏசி இருக்கணும். மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் வார்டு உறுப்பினர்கள்லாம் உங்களுக்காக திட்டங்களை போடும்போது ஒரு ஏசி ஏசி மீட்டிங் உட்காந்து எல்லா வார்டு உறுப்பினர்களும் வேலை இருக்கும். அவங்க போய் உட்காந்து பகலில் உங்களுக்கு எத்தனை நேரம் ஏசி நல்லா என்ஜாய் பண்ணணும். காற்று கூட அவங்களுக்கு ஒன்றும் கொடுத்துருங்க. அதனால் காற்று வட்டி வசூல் பண்ண நேரம் போய் அதனால எனவே எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு நீர்மோர் அவர் கொடுக்குறாரு, அவருக்கு நாங்கள் ஏசி கொடுக்குறோம். எனவே ஒருத்தருக்கு டைமாக தான் எல்லாமே பண்ணிக்கலாம். அதனால் அந்த வகையில் மட்டும் இல்லை, இன்னைக்கு பரம்பரை மக்கள் நிறைய ரோடுலாம்
அது எல்லாமே இந்த இடத்துல உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காரு மேல கூட. இந்த இடத்துல அப்படியே வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் புள்ள போட்டு காவல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வருஷம் அவங்க பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கான ஒரு முயற்சி அப்படி பண்ணிட்டு எல்லா வருஷமும் தலைவலையும் வந்து மக்களை ஏற்றிட்டு மழை வந்தாங்கன்னா அந்த மழை வரைய வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே அந்த வகையில் அதெல்லாம் செய்வதற்கான ஏற்பாடு. ரெண்டாவது நம்ம தென்னம்பட்டி இந்த ரோட்டில் இருக்கிற மேம்பாலம் நெடுஞ்சாலைக்கு தேசிய நெடுஞ்சாலை இருக்கிற மேம்பாலத்துக்கு இப்போ எல்லாம் எஸ்டிமேட் ஆகி எல்லாம் டெண்டர்ஸில் இருக்குது. விரைவிலேயே அந்த பாலம் வந்துச்சுனாக்கும் இங்கே இருக்கிற சாக்கடை பிரச்சனை தீர்த்தலாம். அது மட்டும் அந்த ஆக்சிடென்ட் ஆகிறது அதையும் நம்ம அதை தவிர்க்கலாம். எனவே அந்த வகையில் நம்ம எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எனவே அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். அது